கலரங்கத்தில் வராது அவன் சாட்சி கடவுள் எனக்கு பதவி கொடுத்த உடனே நான் அரண்மனையில் எனக்கு தெரியாம எந்த வேலையும் நடக்கக்கூடாது, நாட்டு மக்களுக்கு சேர வேண்டியது அத்தனை நேரத்தோட முறையோட போய் சேரணும்னு சொன்னேன். கணக்கு வழக்கெல்லாம் ஒழுங்கா இருக்கணும், ஒழுங்கா எழுதணும்னு சொன்னேன். அது ஒரு குற்றமா? அதற்காக என்ன புனிதமான காதலை பிரிச்சுட்டீங்க. நல்லா இருப்பீங்களா பசங்க? பதவி கொடுத்தாங்கன்னா கம்முன்னு போகணும். நாட்டு மக்களுக்கு என்ன செய்யணுமோ அதெல்லாம் முறையோட செய்யணும். அது தெரியல. காதல் பண்ணது மட்டும் குற்றமா அண்ணன் உனக்கு கொடுத்து வந்து வாங்க சொன்ன அந்த காலத்துல பெரியவங்க அதுதான் சொல்லி இருக்கிறாங்க, நரிக்கு மருதாணம் கொடுத்தா மந்தைக்கு ஒரு ஆடு கேட்குமா. அந்த மாதிரி இப்ப என் பதவி போன உடனே கேவலமா பேச ஆரம்பிச்சிட்டேன். சொல்றேன் பதவி கொடுத்தாலும் நீ கம்பெனி போனோம். நீ வந்து எங்களை கணக்கு வழி பாருனா நீ கேட்கப்படாது. நீ யாரா? நீ நாட்டு மன்னருக்கு கண்ணு தெரியாது. அந்த கண்ணு தெரியாத மன்னர் கிட்ட ஒழுங்கா வேலை செய்யணும்னு சொன்னேன். உங்களை கணக்கு கேட்க கூடாதுன்னா அப்ப நீங்க கொள்ளை அடிக்கிற பசங்க. நாட்டு மன்னருக்கு கண்ணு தெரியாது. ஒழுங்கா இருந்தீங்கன்னா ஆட்சி நல்லா இருக்கும்னு பார்த்தேன். ஆனா நீங்க இந்த மாதிரி செய்யறீங்க. இந்த நாடு எதை நோக்கி போய் ஆட்சி எங்களுக்கு தெரியாதா? நேத்து வந்தவன் உனக்கு தெரியுமா ஆட்சி பத்தியா? பார்த்து உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாதா? ஒண்ணுமே தெரியாதா? நமக்கு விட்டு பழைய ஆளுங்கெல்லாம் கொள்ளையடிக்கிட்டு வசதியா இருக்குது உங்களுக்கு. சமாச்சாரம் என்னடா நான் சொல்றது சொல்றான். என்னன்னு தாலியாத்தம்மா ஊடியாருன்னா என்னதான் கேட்டா சொல்லுவாங்க. ஓஹோ இவனே 13 சொல்லிடுவேன். என் தாலியா இருக்க வந்து சத்தியமா சொல்றேன். பெரிய கிராமத்துல எத்தனையோ பெரிய கிராமத்துல இந்த மேடையில எத்தனையோ பேர் வந்து நாடகம் ஆடிட்டு போனாங்க. அப்பேற்பட்ட புனிதமான மேடையில இருந்து சொல்றா, சத்தியமா சொல்ற போய் 2 பேர் சேர்த்து அவன் சொல்றா செத்து போடும் சொல்றான். முன்னாடி இதுக்கு தானே ஆசைப்பட்ட நீ?
மன்னர் மூஞ்சில காத்து போனாரு அவரு ஆஞ்சி போடுறாரு இவன் பல்லு வளரணும் இல்லைன்றப்பா குப்பு குப்புன்னு நாத்து வச்சாப்பா எங்கடா போய் மூஞ்சிலாம் போக மாட்டேங்கிறான் சிறப்பா இருக்கு வந்த வேலை சிறப்பாக முடித்து விட்டோம், சுலமாக முடித்து விட்டோம். அவனை விட்டு இப்ப போனோம்பா. அடுத்த வேலை காத்திரி வேணா போலாம்.